மார்கன் இந்த படத்துக்கு முதல்ல ககன மார்கன் தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ககனவை எடிட் பண்ணி மார்கன் மட்டும் இப்போ டைட்டில் வச்சிருக்காங்க. ஒருவேளை ரிலியோஜன் பல எடிட்டர் நல்லா எடிட் பண்ணிட்டாரு போல. இந்த படம் எடுத்தோன்னே நான் லீனியரா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. குவென்டின் டாரன்டினோ ஸ்டைலில் ஏதோ சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே லீனியரா தான் போகுது. எதுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அப்படி ஸ்டார்ட் பண்ணனால பெரிய இம்பாக்டும் கொடுக்கல. சீரியல் கிளர் திறப்புறேன்னு சொல்றாங்க. சீரியல் கிளர் படம்டா அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தோம்னா படத்தோட ஆரம்ப கட்சியில் ஒரு கொலை நடக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்கும் எந்த கொலையும் நடக்கவே இல்லை. அஜய் தேசன் என்கொயரி பண்றதுலேயே பாதி படம் முடிஞ்சிருச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அரைகுறையா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம், எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் ஸ்கிரீன் பிளே அது இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல மொத்த சீக்கிரட்டே ரிவீல் பண்றாங்க. ஆனால் ஆடியன்ஸ் அதை என்கேஜ் பண்ணவே இல்லை. சொல்ல போனா ஸ்கிரீன்ல காட்டுற சிம்பதி ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகவே இல்லை. ஆடியன்ஸை குழப்பறதுக்காகவே இந்த சித்தர் கதை அனிமல் மெட்டாஃபர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வகையிலையும் அது யூஸ் ஆகவே இல்லை. அஜய் தேசன் என்கொயரி பண்ற மெத்தடை பார்க்கும்போது 2002 ஹாலிவுட்ல வந்த மைனாரிட்டி ரிப்போர்ட் படத்துல இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீகாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல நடக்கிற கிரைம் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பாஸ்ட்ல நடக்கிற கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல சித்தர் கதையை யூஸ் பண்ணிட்டாங்க. படத்துல 2-3 பிளாஷ்பேக் வேற எதை ஃபாலோ பண்ணனே தெரியல. படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி ஸ்டார்டிங் சீன்ல காட்டுவாங்க. அவருக்கு ஒரு சைடு பேரலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கையை தூக்கி அவர் தான் வைப்பாரு. ஆனா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 பாலை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு கையில வச்சு.